வாழ்க வளமுடன். ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர்றீங்க, யாரையா நீங்க? சுந்தரம், நீயா இப்படி வர்ற? 6 மாசத்துக்கு முன்னாடி சொம்பளை வாங்கின அடியே காதல இன்னும் கொய்யின்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்டா குண்டான்னு அடி வாங்க கூடாதுன்னு தான் இப்படி சேஃப்டியா ஹெல்மெட்டோட வந்திருக்கேன். அதை என்ன நீ மறக்கலையா? நீ சொல்றதும் சரிதான். அதெல்லாம் அப்பயா மனவளக்கலை பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க வீடு ரணகலமா தான் இருந்துச்சு. அதே வீட்டை இப்ப பாரு எப்படி இருக்கு. என்னப்பா வேலு, வீடு கோவில் மாதிரி இருக்கு. மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு வீடும் கோயிலா மாறிடும். வாழ்க வளமுடன் பெரியப்பா. உங்களுக்கே நல்லா தெரியும், என்னோட பேராசனால என் தகுதிக்கு மீறி எல்லா பக்கமும் கடனை வாங்கி வச்சு நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. நான் கற்றுக்கிட்ட ஆசை சீரமைத்தல் பயிற்சியினால எது தேவை எது தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான், குருவை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். நான் தினமும் காலையில் கண் விழிக்கும் போது அருள் காப்போட தான் தொடங்குவேன். நாள் முழுக்க குரு அருளால மகிழ்ச்சியாக இருக்கேன். உணர்ந்து சொல்ற, ரொம்ப ரொம்ப நல்லதுமா. வாழ்க வளமுடன் மாமா. என் மனைவிக்கு நடந்த மாற்றம் மாதிரி எனக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஒரு முழு நேர குடிகாரனாக இருந்தேன். இப்போ ஒரு பொறுப்புள்ள குடும்பஸ்தனாக இருக்கேன். கேட்டு பாருங்க. இதுக்கு காரணம் நான் கற்றுக்கிட்ட எண்ணம் மாறுதல் பயிற்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனவளக்கலை பயிற்சிங்கிறது என்னை மாற்றின ஒரு மாயக்கண்ணாடி மாமா. வாழ்க வளமுடன். சரியா சொன்னப்பா. வாழ்க வளமுடன் அண்ணா. என் மகனும் மருமகளும் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்குது. சாப்பாடு மாதிரி மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ மருந்துக்கும் கூட மாத்திரை சாப்பிட்றதில்ல. காரணம் நான் கற்றுக்கிட்ட உடற்பயிற்சி தான். அது மட்டும் இல்லைண்ணா, மகரிஷி ஐயா கவலையை ஒழித்தல் பயிற்சியை எனக்காகவே உருவாக்குன மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்கள் வீட்டில் கவலைங்கிறதே இல்லை. பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மனவளக்கலை கத்துக்கிட்டா ஒவ்வொரு வீடும் ஆனந்த இல்லமா மாறிடும். உங்க வீடு அதுக்கு உதாரணமா இருக்க. சரியா சொன்னப்பா. அங்க பாரு என் பேரனை, மது குடிச்ச கையால மனவளக்கலை புத்தகம், சிகரெட் குடிச்ச கையால சினம் தவிர்த்தல் புத்தகம். நல்ல மாற்றம் தாப்பா. தாத்தா வாழ்க வளமுடன். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனோட இளமை பருவம் தான் அழகிய பொற்காலம். அது புரியாம தவறான பாதையில தடமாறி போய் நம்ம எதிர்காலத்தையே வீணடிச்சுடுறோம். அப்படி இருந்த ஒருத்தன் தான் நானும். இந்த மாற்றம் என்னோட நிற்கக்கூடாது. என்ன மாதிரி தவறான பாதையில போற இளைஞர்களை மனவளக்கலை பயிற்சி கொடுத்து அவங்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் நான் போய்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் குருவுக்கு செய்கிற காணிக்கை. உன்ன மாதிரி ஒவ்வொரு பையனும் இருந்தா இந்த ஊரே, ஏன் இந்த நாடே நல்லா இருக்கும். அருணா, வாழ்க வளமுடன். நீ இன்னும் உன் புருஷன் வீட்டுக்கு போகலையாமா? வாழ்க வளமுடன் தாத்தா. எங்க வீட்டுல எல்லாருக்கும் மாற்றம் நடந்திருக்கு, எனக்கு மட்டும் நடக்காதா என்ன? அந்த சந்தோஷமான செய்தியை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சந்தோஷ செய்தின்னு சொல்ற? இது வரைக்கும் என்கிட்ட யாருமே சொல்லலையே, நீயே சொல்லு. சொல்லுமா. தாத்தா, எனக்கு குழந்தை இல்லைன்னு ஊர் உலகம் என்னென்ன பேசினா உங்களுக்கு தெரியும்ல. நம்ம காயகல்ப பயிற்சியை ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணனால இப்ப நான் கன்சீவா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்ப இனிமே இங்கதான் இருக்க போறியா? இல்ல தாத்தா, ஹாப்பி நியூஸை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்னம்மா சொல்ற? இந்த நிலையில உன் மாமியார் வீட்டுல உன்னை நல்லா பாத்துப்பாங்களா? தாத்தா, உங்க டவுட் கரெக்ட் தான். அது முன்னாடி இப்ப எல்லாம் மாறி போச்சு. என்ன ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. ஏன்னா நான் தான் தினமும் தவத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்க வளமுன்னு மனசார வாழ்த்திட்டு இருக்கேன்ல, அதான் அந்த சேஞ்சு. அது மட்டும் இல்ல தாத்தா, மனித பிறவியோட நோக்கமே ஒருத்தரை அன்பு செலுத்தி அறம் சார்ந்த வாழ்க்கைய வாழ்றது தான். அதுக்கு ஒரே வழி நம்ம மகரிஷி ஐயா சொல்லி தந்த வாழ்க வளமுடன் என்ற மந்திர சொல் தான். சந்தோஷம்மா. சுந்தரம், என் குடும்பத்தில் நடந்த இவ்வளோ மாற்றத்துக்கும் நீதான்ப்பா காரணம். உனக்கு தான் நாங்கள் எல்லாரும் நன்றி சொல்லணும். நன்றியை எனக்கு சொல்லாத வேலு. இந்த கிராம சேவை திட்டத்தை உருவாக்கி நடத்திக்கிட்டு வர்ற நம்ம தலைவர் பத்மபூஷன் SKM ஐயா அவர்களுக்கும், இதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்க நம்ம குரு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் தான் நாம நன்றி சொல்லணும். தாத்தா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க வளமுடன் தான் அழகிய பொற்காலம்.